பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆறுதலும் மாத நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா கனம், மகிமை, ஸ்தோத்திரங்கள் அவருக்கு மாத்திரம் உரித்தாகட்டும். சில வார்த்தைகள் நாம் தியானிக்கலாமா? சங்கீதம் 146 சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆறுதலும் மாறுதலும் நிகழ்ச்சியில் தியானிப்புக்காக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 146 சங்கீதம், வசனம் 3 வசனம், 4 வசனம், 5 வசனம். 146 சங்கீதம் 3 முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பிரபுக்களையும் இரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம். தேவனே, அன்றைக்கு 100க்கு அதிபதி கேட்டார், ஒரு வார்த்தை சொன்னா போதும் வேலைக்கார சொஸ்தமாவான். ஆண்டவர் எல்லா வார்த்தையும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா என்பதை எனக்கு தெரியாது. ஆனாலும் தட்டி எழுப்புவதற்காக ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. அந்த வார்த்தையை கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்தில் அனுப்புவீராக. அது உணர்த்துகிற வார்த்தையா, எச்சரிக்கிற வார்த்தையா, ஆசீர்வதிக்கிற வார்த்தையா, பலப்படுத்துகிற வார்த்தையான்னு தெரியல. கர்த்தர் பேசும், கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 146 சங்கீதம். சங்கீதம் பார்க்கும்போது சங்கீதம் 10 வசனங்கள் இருக்கிறது. ஆரம்பிக்கும் போது 1ஆம் வசனம் பாருங்க, அல்லேலூயா அப்படின்னு ஆரம்பிக்கும். வசனம் முடியும் போது பாருங்க, கர்த்தர் சதா காலங்களும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா என்று சொல்லி முடிகிறது. அல்லேலூயா என்று சொன்னால் பிரைஸ் தி லார்ட் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றால் கர்த்தருக்கு துதி என்று சொல்லி அர்த்தம். ஆனால் அநேகர் இந்த வார்த்தைகளை வீணில் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. நாம் வீணில் we should not use loosely. இந்த வார்த்தைகளை வீணில் நாம் வழங்கக்கூடாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 146 சங்கீதத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சங்கீதமும் அல்லேலூயா சங்கீதம் என்று சொல்லி அழைக்கப்படும். எல்லா சங்கீதத்திலும் பொதுவாக அல்லேலூயா என்கிற வார்த்தை இருக்கும். 147 கடைசியில் பார்த்தீங்கன்னா இருக்கும். 148 முதல் வசனம், கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா என்கிற வார்த்தை இருக்கிறது. 149 சங்கீதம் முதல் வசனம், கடைசி வசனம் அல்லேலூயா என்கிற வார்த்தையோடு ஆரம்பித்து முடிகிறது. 150 சங்கீதம் அல்லேலூயா என்கிற வார்த்தையோடு ஆரம்பித்து கடைசி நமக்கு சங்கீதம் முடியும் போது 150 சங்கீதம் கடைசி 6ஆம் வசனம் முடியும் போதும் அல்லேலூயா என்கிற வார்த்தையோடு முடிகிறது. அப்படி என்றால் எல்லா ஸ்தோத்திரமும் கனமும் பிரைஸ் தி லார்ட், ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் துதி என்று சொல்லி முடிகிறது. பொதுவாய் இந்த அறிவுரைகள், போதனைகள், எக்ஸ்கோட்டிங், புத்தி சொல்லுதல் 146 சங்கீதத்தோடு முடிவடைகிறது என்கிறதை நாம் இதை வேத வாசிக்கும் போது கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். இந்த 146 சங்கீதம் யார் எழுதினா என்று சொல்லி தெரியாது. unknown author. We do not know when it was written. இது எப்போ எழுதப்பட்டது என்று சொல்லி கூட தெரியல. ஆனால் ஒரு கணிப்பு இருக்கிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேதாராய்ச்சியாளர்கள் இது ஆஃப்டர் த பாபிலோன் எக்ஸில், இது பாபிலோனுடைய சிறையிருப்புக்கு பின்பதாக எழுதப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கணிப்பு இருக்கிறது. ஆனால் இது கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இதில் என்ன கற்றுக்கொள்கிற போகிறோம் என்று சொன்னால், எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் பிளஸிங். இன்னைக்கு அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் பிளஸிங், ஆசீர்வாதம். அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவியுங்கள், தான் கர்த்தருடைய வார்த்தை. அநேகருக்கு பல காரியத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. பல காரியங்களை அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறவர்களும் உண்டு. ஆனால் இன்றைக்கு தேவனோடு கூட பேசுகிற வார்த்தை, டு எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் பிளஸிங், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவியுங்கள். ஆனால் பலர் வேதனை தான் அனுபவிக்கிறோம், நிந்தையை அனுபவிக்கிறோம், பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம், வியாகுலத்தை அனுபவிக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய அனுக்கிரகத்தை அனுபவிப்போம் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கலாம். It is a time to experience God's blessing. He wants you to receive God's blessings. He wants to experience His powerful blessings. அவருடைய அனுக்கிரகத்தை, ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். என்னென்ன அனுக்கிரகத்தை, ஆசீர்வாதத்தை இங்கே போடப்பட்டிருக்கிறது. என்னென்ன அனுக்கிரகம் பாருங்க.
வசனம் 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். He is a God who feed, who is starving. கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளின் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தருடைய அனுக்கிரகத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் இப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருந்தார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது, தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கிக்கும்படி கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 18:4ஆம் வசனத்தில் கட்டுண்டவளை விடுதலையாக்கும்படிக்கு, சிறைப்பட்டவளை விடுதலையாக்கும்படிக்கு, தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கிக்கும்படிக்கு, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்களில் குருடரின் கண்ணை கர்த்தர் திறந்தார். சப்பானியை நடக்க வைத்தார். ஊமையனை பேச வைத்தார். பிசாசுடைய ஆவினால் பாதிக்கப்பட்டவங்களை கர்த்தர் விடுதலை பண்ணார். ஒடுக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் செய்தார். பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். இப்படியெல்லாம் இதெல்லாம் இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த ஆசீர்வாத அனுக்கிரகங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழிய காரியத்தை பார்க்கிறோம். அற்புத ஊழியத்தை. We can learn about Jesus Christ, ministry of Jesus Christ. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட சங்கீதம். மேசியானிக் சாம், மேசியாவின் சங்கீதம் என்று சொல்லி அழைக்கப்படும். அப்ப இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அனுக்கிரகங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பண்றது. அவருடைய போஷிப்பு, அவருடைய நீதி, அவருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய சிநேகம், அவருடைய கண்கள் திறக்கப்படுகிற காரியம், தூக்கி விடுகிறது, இதெல்லாமே அனுக்கிரகத்தை காண்பிக்கிறது. டு எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் பிளெஸிங். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும்? அது மிக முக்கியமான 3 கட்டளைகள் இருக்கிறது. வாட் வி ஹாவ் டு டூ டு எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் பிளெஸிங். என்ன பண்ணணும்? ஆசீர்வாதங்கள் என்று சொல்லப்படும் போது நாம் யோசிக்கிறது, பெரிய வீடு இருக்குது, இதுதான் ஆசீர்வாதமோ? எப்பவும் சுகமா இருப்பது இதுதான் ஆசீர்வாதமா? பாக்கெட் நிறைய, கை நிறைய பணம் இருக்கிறது தான் ஆசீர்வாதமா? எந்த வசதியா, லக்ஸரியா, லாவிஷிங்கா வாழ்வதுதான் ஆசீர்வாதமா? உயர்ந்த படிப்பு படிச்சு மேலான இடங்கள் இருப்பதுதான் ஆசீர்வாதமா? இப்படி எல்லாம் ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை கேட்கும் போது செழிப்பு தான் நம்முடைய கண்களுக்கு வருகிறது. ஐஸ்வர்யம் தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி நினைக்கிறோம். சம்பத்து, சொத்து இருப்பதன் ஆசீர்வாதம் என்று சொல்லி நினைக்கிறோம். இது அல்ல. நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இது அல்ல ஆசீர்வாதம். தேவ சமூகமும், தேவ பிரசன்னமும், தேவ கிருபையும், தேவ தயவும், தேவனுடைய மீட்பும் எப்பொழுதும் நம் கூட இருப்பதுதான் ஆசீர்வாதம் என்பதை நான் உணர்கிறேன். வசனம் அருமையா இருக்குது பாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருமா? அப்ப ஐஸ்வர்யம் என்பது ஆசீர்வாதமா? That might be gift of God. ஆசீர்வாதங்களுடைய பல பகுதிகள் இருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், அந்யோன்யம், ஐக்கியம். இப்போ கண்ண போன நான் பரலோகத்தில் போய் இருப்பேன்ங்கிற நிச்சயம். இப்போ இயேசு வந்து நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கிற நிச்சயம். இப்போ மரித்தால் நான் பரலோகத்துக்கு நான் உகந்தவாளியாய் மாறுவேன் என்கிற நிச்சயம். இதுதான் நம்முடைய முழுமையான ஆசீர்வாதங்க. ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை கேட்டபோது நீங்க தவறான ஒரு முடிவுக்குள்ள வர வேண்டாம். எப்பவும் செழிப்பா இருக்கணும், எப்பவும் எல்லாம் இருக்கணும், குறைவே இருக்கக்கூடாது. உலகத்தில் உபத்திரம் உண்டு, தெரிந்துகொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அருமையான வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அநேருக்கு ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா வேதனை இருக்குது.
ஆனால் யாபே சொல்கிறாரு, என் எல்லையை பெரிதாக்கும், விரிவாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்திரணும். அப்போ ஐஸ்வர்யம் இருந்தால் துக்கம் வராதபடிக்கு, துக்கப்படுத்தாதபடி காத்து வருவார். கர்த்தரின் ஆசீர்வாதம் இருந்தார். கர்த்தரின் ஆசீர்வாதம் என்றால் என்ன? தேவனுடைய தயவு. பாருங்க, யாக்கோபு குறித்து நமக்கு தெரியும். அவர் ஆண்டவர்கிட்ட போராட, நீர் என்ன ஆசீர்வாதத்தால் ஒழிய நாம போக விடுவதில்லை, நீர் என்ன ஆசீர்வாதத்தால் ஒழிய போராடுறாருங்க. போகும்போது பாருங்க, ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாரு. அன்னகாரனை ஏமாற்று அவர் வித்தை காண்பித்து written before father, முன்னாடி ஏமாற்றி போய் அந்த மாதிரி வேஷம் போட்டு போய் ஆசீர்வாதத்தில் மாற்றி வாங்கிட்டு போய், இருந்தாலும் தகப்பனுடைய ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க, இந்த ஆசீர்வாதம் இருக்குது, இதெல்லாம் இருந்துட்டு அதை ஒரு பொருட்டா எண்ணல. அவர் தகப்பின் ஆசீர்வாதம் அல்ல, பரம தகப்பின் ஆசீர்வாதம் எனக்கு தேவை. சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வாதத்தால் உள்ளே நான் உம்மை போக விடுவது இல்லை, இப்படி ஆசீர்வாதம் எனக்கு தேவை. I need your blessing. யாக்கோபு போராடுறார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒன்று தேவை. சில சொல்லுவாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் உள்ள வாரும், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பயப்படுகிற சிறியரும் பெரியரும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனுடைய ஆசீர்வதிப்பார். தேவனுடைய தயவு, பாதுகாப்பு, கிருபை, இரக்கம் எப்பொழுதும் கூட இருக்கணும். இந்த சங்கீதத்தில் மிக முக்கியமான 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றார், வசனம் 1, அல்லேலூயா, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். as long as I live I will praise God. ஒரு தீர்மானம் எடுக்கிறார், I will praise him until my death. நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போது வரைக்கும் நான் அவரை மட்டும் துதிச்சிட்டு இருப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். என்ன சொல்றாருன்னா, 3 காரியம் பார்க்கிறோம். In Psalm 146 verse 1 to 2 says, we see the psalmist always praising the Lord. Verse 3 to 4, he tells us in whom not to trust. Verse 5 said, whom we have to trust always. 5 வசனத்திலிருந்து 10 வரைக்கும் he shows that when we praise and trust in the Almighty Lord, we will be blessed. அதாவது எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதை சொல்றாரு. அது மட்டும் இல்ல, எப்பொழுதும் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று சொல்றாரு. எப்பொழுதும் யாரையும், ஆண்டவர் தவிர யாரையும் நம்பக்கூடாது என்று சொல்றாரு. 3 காரியம். 1, எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்கள். To experience God's blessing, always praise him and always trust him. முக்கியமாய் to receive God's blessing, to receive God's blessing, to receive God's blessing, to experience God's blessing, always praise him. எப்பொழுதும் கர்த்தரை மாத்திரம் துதித்துக் கொண்டிருங்கள். அவர் மாத்திரம் துதிக்கு பாத்திரர். அவரே துதிகளுக்கெல்லாம் பாத்திரராய் இருக்கிறார். எல்லா கணத்துக்கும் பாத்திரர். He is worthy to be praised. He deserved all glory and honor. He is worthy to be all the praises. Hallelujah. Praise the Lord. கர்த்தரை துதிக்கிற இடம் சாதாரணமான இடம் அல்ல. சாலமோன் தேவாலயம் கட்டி முடித்து பின்பதாக பார்க்கிறோம். 2 அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து பாடிக்கொண்டிருக்கிறாங்க. கீத வாத்தியங்களை வாசிக்கிறாங்க, எக்காலங்களை ஊதுறாங்க, கீர்த்தனைகள்லாம் பாடுறாங்க. பாடும்போது தேவ மகிமை மேகம் ஒன்று தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பினது. ஆசாரியர்கள் நிற்கக்கூடாமல், ஊழியம் செய்ய முடியாமல் இருந்தது, நிற்கக்கூட முடியலைங்க. அவ்வளவு தேவ மகிமை நிரப்பினது. தேவனுடைய அனுக்கிரகம் தேவ மகிமையால் நிரம்பும். தேவன் அதிகமா துதிங்க. துதித்தல இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என் துதியை வேற யாருக்கும் கூட துதிங்க. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். Always praise him. To experience God's blessing, what we have to do, we have to praise him always. அதான் சொல்றார், எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பேன், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர். துதியுங்க. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. Was breath, praise the Lord.
மரித்தவரும் மௌனத்தில் இருக்கிறவரும் கர்த்தரை துதியார்கள். நாம் இது முதற்கொண்டு இன்றடிக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தரை எப்பொழுதும் துதி. இது முதல் 2 வசனம் போடப்பட்டுகிறது. அப்புறம் 2வது டு எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் பிளஸ் வாட் வி ஹேவ் டு டு. வசனம் 3ஆம் வசனம் பாருங்க. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரனையும் நம்பாதீங்கள். 2வது, do not trust any human being. எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. அடுத்த வசனம், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும். அவன் ஆவி பிரியும் அப்படின்னா அவன் மரிச்சு போவான், மண்ணுக்கு திரும்புவான் அப்படின்னா அவனுடைய நாட்கள் முடிந்து போகும். ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, தருவேன்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் நல்லா நம்பியிருப்பீங்க, அவங்களாம் அழிஞ்சு போயிடுவாங்க. எப்போ யாருடைய காலம் முடியுதுன்னு தெரியாது. நம்பினவங்க நம்ம ஆழமாக நம்பியிருப்போம், போயிட்டாங்கன்னா நம்ம உடஞ்சிருவோம், கலங்கிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். அதான் சொல்றாரு, பிரபுக்களை ரட்சிக்க திராணிகளை மனுபுத்திரை நம்பாதீங்க. முதலாவது, ஆல்வேஸ் praising God. 2வது, don't trust anybody else. கர்த்தரை துதிங்க. 2வது, யாரையும் நம்பாதீங்க. ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரை நம்பாதீங்க. பொதுவாய் அறிவியல் மனிதனை முதுகெலும்பு உள்ள மிருகம் என்று சொல்லி போடும், முதுகெலும்பு உள்ள விலங்கில் ஒன்றாக பார்க்கிறது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவியல் மனிதனை குறித்து சிந்திக்கும் ஆற்றல் உள்ள விலங்கு ஹோமோ சாப்பனேஸ், சமூக விலங்கு சோசியல் அனிமல், அரசியல் விலங்கு பொலிட்டிக்கல் அனிமல், தெய்வ விசுவாசம் உள்ள விலங்கு ஹோமோ ரிலிஜியஸ், கருவிகளை உருவாக்கும் விலங்கு ஹோமோ ஃபேபர், சிரிக்கின்ற விலங்கு லாஃபிங் அனிமல். இப்படி எல்லாமே ஒரு மிருகத்து ஒப்பனையாக மனிதனை அறிவியல் பேசுகிறது. அதில் இந்த பகுதியை நான் தியானிக்கும் போது எனக்கு ஒரு சிந்தை வந்தது. என்ன மிருகம் தெரியுமா? நம்பிக்கை துரோகம் உள்ள மிருகம். பொதுவாக சொல்லுவாங்களே, துரோகி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அப்படின்பாங்க. துரோகம் பண்ணுறது, அன்ட்ரோத், ட்ரேசரி. ஓ, துரோகம் உள்ள மனுஷன் துரோகம் பண்ணிட்டான், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். தாவீது சொல்வார் 41ஆம் சங்கீதத்தில், என் பிராண சிநேகிதன், நான் நம்பினவன், என் அப்பம் புசித்தவன் தம்மில் குதிகாலை தூக்கினான். நான் நம்பினவன். 2 நபரை குறித்து, ஒன்று அகித்தோப்பியல் ஆலோசனைக்காரன், இன்னொன்று யூதாஸ் காரியத்து. யோவான் 13:18 கூட பார்க்கிறோம் அதே வசனத்தை. நம்பிக்கை துரோகி, துரோகி அப்படின்பாங்க. துரோகம் பண்ணிட்டியப்பா. மனிதன் யார் தெரியுமா? நம்பிக்கை துரோகம் பண்ணுகிற விலங்கு. விலங்கு பொதுவாக அனிமல்ஸ் நம்பிக்கை துரோகம் பண்ணாதுங்க, மனுஷன் தான் பண்ணுவான். எந்த மனுஷன் நம்பாதீங்க. பலர் நம்பி நம்பி சோர்ந்து போயிருக்கிறீங்க, மனுஷன் நம்பி வீணடைஞ்சு போயிருக்கிறீங்க. தெளிவான ஒரு வசனம் இருக்கிறது. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். யாரையும் நம்பாதீங்க. ஐயோ, குடும்பத்தில் அவங்க தான் பெரிய ஆளு, ஐயோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பாவுக்குலாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நம்பாதீங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லை, மனுஷன் மேல எதுக்கு நம்பிக்கை வைக்கணும்? அவன் ஆவி மண்ணுக்கு திரும்புவான், மண்ணுக்கு திரும்புவான். அவன் ஆவி அழிந்து போக மண்ணுக்கு திரும்புவான் வசனம் இருக்கிறது. இங்க பாருங்க, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். Never save yourself from such a man. Save yourself from such a man whose breath is in his nostril, for of what account is he? Never trust anybody. விட்டு விடுங்கள். ஆசை சுவாசம் மனிதன் நம்புவதை விட்டு விடுங்கள் சொல்றார். அப்படின்னா இது வரைக்கும் நம்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். விட்டுருங்க. நம்பி 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 கைவிடப்பட்டிருக்கோம். மனுஷன் நம்பி நம்பி வெட்கப்படுத்தப்பட்டிருக்கோம். மனுஷன் நம்பி ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். யாரையும் நம்பாதீங்க. நல்ல மனுஷராக தான் இருப்பாங்க, அவருடைய சுவாபங்கள் வெளிப்படும் போது மறந்துருப்பாங்க. ஆனால் நம்முடைய நம்பிக்கை மேல வச்சு வீணாய் போய்விட்டது.
பாருங்க, வசனம் வேதத்திலே நடுப்பகுதி வசனம் உண்டு. மிடில் சாப்டர் 118 சங்கீதம். அதில் நடு வசனம் சொல்லுது பாருங்க, 118 சங்கீதம் 8, 9 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பெட்டர் டு ட்ரஸ்ட் இன் தி லார்ட் than to put confidence in man. 8 வசனம் தான் மிடில் வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதினாலும். to put confidence, ஒரு உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைக்கிறதுனாலும். 9 வசனம், it is better to trust in the Lord than to put confidence in princes. பிரபுக்கள் நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதினாலும். வேதம் தெளிவா சொல்லுது, யாரையும் நம்பாதீங்க. நாசில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். அவனுடைய நாமத்து மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 40 சங்கீதம் 4 வசனம் சொல்லுகிறது, Blessed is the man who makes the Lord his truth and does not respect the proud, nor such a stand aside to lies. அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல், பாருங்க, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியமா. ஒருத்தரையும் நம்பக்கூடாது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும்? கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்பிருக்கிறவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். நிச்சயமா முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்பும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவத்தை போல் இருப்பார்கள். என்றென்றும் நிலைத்திருக்கும் சியோன் பருவத்தை போல் இருப்பாங்க. இந்த கர்த்தரை நம்புகிறவர்களை குறித்து வேதத்தில் பாக்கியவான் என்று சொல்லப்படுது. அநேக வசனத்தில் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறது. 146 சங்கீதம் 5 வசனத்தில் கூட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு பாருங்க. ஒருபோதும் துரோகம் பண்ண மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 17 அதிகாரம் 5 வசனம் 7 வசனம் 5 வசனம் சொல்லுது. எரேமியா 17 அதிகாரம் 5 வசனம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெளிவான வார்த்தை. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். மனுஷன் மேல நம்பிக்கை வச்சாச்சுன்னா கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் ஒன்று வந்து விடுமாம். மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க கர்த்தர் மேல நம்பிக்கை வெளியே போயிடுது. கர்த்தரை விட்டு தூரம் போயிடுறோம். அந்த மனுஷன் சபிக்கப்பட்டவனா. வசனம் 7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருங்க. தாவீது சொல்லுகிறார், யூ ஆர் மை ஹோப். நீரே நம்பிக்கை. நாம் சொல்ல முடியுமா? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நம்பிக்கை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. சங்கீதம் 62 சங்கீதம் அதுக்கு முன்பதாக சொல்றார், பல மாயை, மனிதன் மாயை. 62 சங்கீதம் 9 வசனம் 10 வசனம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. கீழ் மக்கள் மாயையும் மேன் மக்கள் பொய்யுமாமே, தராசில் வைக்கப்பட்டால் அவை எல்லாம் மாயிலும் லேசானவர்கள். கொடுமை நம்பாதிருங்கள். என்ன கொடுமை தெரியுமா? கீழ் மக்கள் மாயை, மேன் மக்கள் பொய்யுமாமே, தராசில் வைக்கப்பட்டால் அவர் எல்லோரும் மாயிலும் லேசானவர்கள். மாயை, like vapor, vanity people. அவங்களாம் மாயை, நடிக்கிறவங்க. பிரிட்டன் பீப்புள், வேஷமா இருக்கிறவங்க. கீழ் மக்கள் மாயை, மனுஷனுடைய வேஷமா தெரிகிறாங்க. தாவீது கூட சொல்லுவார், உடைஞ்சு சொல்லுவார், எந்த மனுஷனும் மாயை. நிச்சயமா எந்த மனுஷனும் மாயை. மனுஷனை நம்பாதீங்க. சங்கீதம் 39 சங்கீதத்தில் சொல்றார், 5 வசனம், எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். 6 வசனம், வேஷமாக மனுஷன் திரிகிறான். அப்புறம் 11 வசனம், நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயை. கீழ் மக்கள் மாயை, மேன் மக்கள் பொய்யுமாமே. அதனால என்ன சொல்றாருன்னா, உங்க நம்பிக்கை எப்படி இருக்கிறது?
62ஆம் சங்கீதம் அந்த வசனத்தை பாருங்க. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். ஐஸ்வர்ய விருத்தியானால் அது மேலே கூட நம்பிக்கை வைக்காதீங்க. மாம்சத்து மேல் நம்பிக்கை வையாமல் ஆவியிலே நீங்கள் ஆராதிங்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நிருபத்தில் வசனம் இருக்கிறது, மாம்சத்து மேல் நம்பிக்கை வையாமல் ஆவியில ஆராதிங்க. நம்முடைய நம்பிக்கை எதில் மேல் இருக்கிறது? பண ஆசை குறித்து பேசிக்கொண்டு தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லும்போது, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் ஒவ்வொரு நாளுடைய காரியத்தை சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிற தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். நிலையற்ற ஐஸ்வர்யம், பணம், சொத்துக்கள், ஆஸ்திகள், மனிதர்கள் மேல் எல்லாம் நிலையற்ற ஐஸ்வர்யம். ஏதாவது வந்துச்சுன்னா போயிருங்க, கரைஞ்சி போயிடும், உடைஞ்சு போயிடும், காணாமல் போயிடும், மறிச்சு போயிடும், நிலை இல்லாமல் ஆயிரும். நிலையான ஐஸ்வர்யம் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள். நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. Be careful who you trust. If someone will discuss others with you, they will certainly discuss you with others. அதாவது உங்களிடத்துல வந்து மற்ற நபர்களை குறித்து பேசுகிறாங்கன்னா அந்த நபர் நம்பாதீங்க. காரணம், உங்களை குறித்து மற்ற இடத்துல பல இடத்துல போய் பேசுவாங்க என்பது நிச்சயம். There are two reasons why we do not trust people. ஏன்? ரெண்டு முக்கியமான காரியம் இருக்குது ஏன் நம்ம ஜனங்களை நம்ம நம்பக்கூடாது. ஒன்று, we do not know them. அவளை குறித்து நமக்கு தெரியாது. ரெண்டாவது, we know them. அவளை குறித்து நமக்கு தெரியாதனால நம்ம நம்பாதீங்க. ரெண்டாவது, நம்மளை குறித்து நல்லா அவங்களுக்கு தெரியாதனால நம்பாதீங்க. ஏமாற்றுவாங்க. நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? மூன்று காரியம் சொன்னேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க ஒன்று, கர்த்தரை எப்பொழுதும் துதியுங்க. ரெண்டாவதாக, யாரையும் நம்பாதீங்க. ரட்சிக்க திராணியில் மனுபுத்திரன் நம்பாதீங்க. மூன்றாவதாக, நம்பிக்கை கர்த்தர் மேல் வைங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்றென்றைக்கு மசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பருவத்தை போல் இருப்பார்கள். நம்பிக்கை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. When you trust in the Lord, all powerful Lord, He will be your support in your weakness and you will be praise God Him forever. கர்த்தரை எப்பொழுது நம்பியுள்ளீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இனி கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். உங்களுடைய பலவீனத்திலே அவர் பலனாய் விளங்குவார். உங்களுடைய சோதனையில் அவர் உங்களுடைய சோதனை சகிக்க பலன் தருகிறவராய் விளங்குவார். ஒரு நபர் மலை ஏறி கொண்டிருக்கும் போது விபத்துக்குள்ளாகி உயரமான மலை கீழே விழுகிற நேரத்தில் இருக்கிறார். யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை. இந்த ரோடு பக்கத்தில் இருக்கும் பாருங்க, போர்டு இருக்கும் பாருங்க, அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறார். யாரும் காப்பாற்ற இல்லை. அதனால் தேவன் அதை தரிசனமாகி, ஆண்டவர் என்னை காப்பாற்றும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாராம், நீ என்மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே. அப்போ ஒன்று பண்ணு, நீ பிடித்திருக்கிற கரத்தை விடு. அவர் யோசிக்கிறாராம், பிடிச்சிருக்கிற கரத்தை விட்டாச்சுன்னா ஆயிரக்கணக்கான அடி பள்ளத்தில் போய் விழணும். கர்த்தர் சொன்னாராம், அந்த கரத்தை விடு, உன்னுடைய கரத்தை பிடிப்பேன். அவர் அந்த கரத்தை விடும்போது தேவன் அவருடைய கரத்தை பிடித்து தூக்கி மேலே நிறுத்திருக்கிறார். இதே போலத்தான் நம்முடைய அதிகமான உதவி தேவை, ஒத்தாசை தேவை, பலன் தேவை, கிருபை தேவை, ஆசீர்வாதம் தேவை. ஆனால் நம்முடைய நம்பிக்கையை இன்றைக்கி வேறு இடத்துல வச்சுருக்கிறோம். இன்றைக்கி தேவன் பேரில் நம்பிக்கை வையுங்கள். தேவன் பேரில் நம்பிக்கை வையுங்கள். உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. கொஞ்சம் நம்பிக்கை எப்படி மாற்றி ஆண்டவர் மேலே வச்சு பாருங்கள். மனசின் மேல் நம்பிக்கை வச்சா அவன் ஆவி பிரியும், அவன் மண்ணுக்கு திரும்புவான், உடைய யோசனை அழிஞ்சு போகும். தேவன் பேர் வைத்தால் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். God bless you. God be with you. ஆண்டவரே, நம்பிக்கை மேல் வைக்க கிருபை கொடும். இவரோடு கூட இருந்து கர்த்தர் நடத்தும். ஆண்டவரே, கர்த்தர் கொடுக்கிற அனுகிரகத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை கொடும். அதற்காக எப்பொழுதும் நம்ப உதவி செய்யும். பலருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணும் நிமித்தமாய் அவங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும். எப்பொழுதும் ஆராதிக்க, எப்பொழுதும் துதிக்க, எப்பொழுதும் உண்மை நம்ப, யாரையும் நம்பாதிருக்க கர்த்தர் கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.